வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பட். இது வந்து ஒரு மானிட்டர், போர்ட்டபிள் மானிட்டர். இதை நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கிற மாதிரியான ஒரு மானிட்டர் தான். இந்த மானிட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டரில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை போடுறப்போ அது வந்து டிஸ்பிளே வரப்போ பின்னாடி இருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஸ்க்ரீனில் வந்து விழுகும். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து பின்னாடி பக்கம் இருக்கும், அதோட வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி வர மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மானிட்டர் டைப்பில் இருக்கும். பழைய டிவிலெலாம் நம்ம பார்க்குறோமே அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஆனால் ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்திங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாத்திங் டைப்பில் கொடுத்துருக்காம நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை மடித்து ஃபோல்ட் பண்ணி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.4 kg தான் இருக்குது. இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து 21 inch வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் வந்து 11 inches வரைக்கும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 1280x720 HD வரைக்கும் இதில் எடுத்துக்கலாம். இருக்கிறனால பேட்டரியில் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 3 hours மேக்ஸிமம் பிரைட்னஸில் வச்சு எடுத்துக்கலாம். மினிமம் வந்து பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 hours வரைக்கும் ஒர்க் ஆகுது. இதோட கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா HDMI போர்ட்டில் ஒர்க் ஆகுது. இது வந்து ஒயர்லெஸ் HDMI அடாப்டரும் இதில் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இதுக்கு வந்து USB சார்ஜிங் போட்டு நம்ம சார்ஜிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால் பவர் அடாப்டர் மூலிமா நம்ம இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பவர் ஒயர்லெஸ் HD அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. USB பவர் அவுட்புட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா பில்ட்இன் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இதில் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து இதை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி கேபிள் மூலிமா HDMI கேபிள் மூலிமா மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணி நாம் இதை மானிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் தான். ப்ரொஜெக்டர்லேருந்து வர டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் விழுகிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அது டிஸ்பிளேவாக காமிக்கும். இதை வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம்.